ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறோங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, தயிர், கேரட்டு, எலுமிச்சம்பழம், பச்சை பட்டாணி இதெல்லாம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நல்லா கழுவிட்டு நல்லா உங்களுக்கு தேவையான அளவு சைஸு கட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து எல்லாத்தையும் கழுவிடுங்க. கழுவிட்டு கட் பண்ணிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பவுலில் வந்து நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு நல்லா நல்லா காஞ்ச பிறகு அதில் வந்து ஏலக்காய் பிடிச்சிருந்தா போடுங்க. ஏன்னா மோஸ்ட்லி யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஏலக்காய் ஒரு 3, அப்புறம் பிரியாணி இலை பிரியாணி இலை போட்டு அதிலே வந்து பட்டை, கிராம்பு, கடுகு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இது வந்து மொத்தமாக வந்து அந்த பாக்கெட் கிடைக்கும். பிரியாணி இலை அந்த பாக்கெட்டு வந்து கடையில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். 10 ரூபா தான் நினைக்கிறேன். ஸோ நார்மலாக எல்லா கடையிலுமே கிடைக்கும். பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே எண்ணெய் நல்லா சூடாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இது கொஞ்ச நேரம் போட்டு அதிலே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெங்காயத்தையும் நம்ம வந்து அதுக்குள்ளே போடுறோம். எண்ணெய்க்குள்ளே போடுறோம். நல்லா அது நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்ப்ரை பண்ணிடுங்க. நல்லா இதாகிற மாதிரி ஸ்ப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ண பிறகு நீங்கள் வச்சுருக்க பீன்ஸு வந்து ஓரளவு பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை சின்ன சின்ன குழந்தைங்கள் வீட்டிலலாம் சாப்பிட்றாங்க அப்படின்னாக்கா இன்னும் நல்லா கட் பண்ணிக்கோங்க. அதே போல் தான் கேரட்டும் சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உருளைக்கிழங்கு பெருசாக இருந்தால் கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து நம்ம உருளைக்கிழங்கு பெருசாகவே போட்டுக்குவோம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்களே வீட்டில் செஞ்சு அதை அரைச்சி வச்சுக்கோங்க மிக்சியில். அதை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா ஸ்ப்ரே பண்ண பிறகு தக்காளி, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அது நல்லா ஸ்ப்ரே பண்ண பிறகு பச்சை பட்டாணி, அப்புறம் வந்து கொத்தமல்லி தழை, தயிர் வந்து ஒரு பாக்கெட் தயிர், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. அந்த இதிலே உப்பு போட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் ஒரு 2 பழம் அறுத்து அதில் ஒரு கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து அந்த இதை ஊற்றுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தூள்கள் நல்லா கொதித்த பிறகு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், க மல் மல்லித்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா இந்த 4த்தையும் போடுங்க. இதுவே போதும். இதுக்கு மேலேயும் எதுவும் தூள் வேணும்னாக்கா போட்டுக்கோங்க. நல்லா போட்ட பிறகு அதை நல்லா ஸ்ப்ரை பண்ண பிறகு நல்லா இதானோன்னா அதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. அது நல்லா அந்த தண்ணி வந்து மூடி வச்சுருங்க. மூடி வச்சா தான் நல்லா கொதிக்கும் இல்லையா? அதை இப்போ இந்த பாருங்கள், இப்போ கொதிக்குதா? இந்த மாதிரி நல்லா கொதித்த பிறகு என்ன பண்ணுறீங்கனாக்கா ஒரு இதில் வந்து அதிலே எடுத்து உப்பு இருக்கான்னு நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்த பிறகு நம்ம களைஞ்சி வச்சுருக்க அரிசியை வந்து அதில் அப்படியே அழகாக தூவி விட்ட மாதிரி இது பண்ணிடுங்க. அரிசியை வந்து கொட்டிடுங்க. அரிசியை நல்லா கொட்டின பிறகு அதை நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்ச பிறகு நீங்களே பார்த்தீங்கன்னாக்கா வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிரும். ஸோ சூப்பராக இருக்குது வெஜிடபிள் பிரியாணி. நாங்கள் செஞ்சது ரொம்பவும் சூப்பர், ரொம்ப ஈஸி.